Hello everyone, வணக்கம் and welcome back to my channel Simply JC. இன்னைக்கு வந்து The Dermoco புதுசாக அவங்க லான்ச் பண்ணியிருக்க ஒரு புதுவிதமான பேக்கேஜிங், ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் இருக்கிற சீரம் பற்றி தான் இன்றைக்கி பேச போகிறேன். அண்ட் தட் இஸ் நத்திங் அதர் தேன் இந்த 50,000 ppm வைட்டமின் சி மைக்ரோ நீடில் சீரம் ஷாட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 grams ஆஃப் ப்ராடக்ட் வருது. அண்ட் இதனுடைய ப்ரைஸ் வந்து 1499 10 grams ஆஃப் ப்ராடக்ட்க்கு. அண்ட் நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் டெர்மோகோலேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கி நான் ட்ரை பண்ணுறேன். அண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நான் கவரே பிரிக்காமல் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னாக்கா உங்களுக்கும் நான் வந்து இதனுடைய அன்பாக்சிங் வீடியோவும் அண்ட் இதனுடைய ரிவ்யூவுமே வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணலான்ட்டு. ஸோ வாங்க இது வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ப்ராடக்டை வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு கவர் வச்சு டைட்டாக சீல் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை வந்து ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி நம்ம எடுத்துடலாம். ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நல்ல ஒரு திக்கான கார்ட்போர்ட் பாக்ஸில் வந்து வருது. பாக்ஸ் மேலே வந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அந்த உள்ளே இருக்கிற ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்கும் பார்க்குறதுக்கு, என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் ஒரு பிக்சர் வச்சு அந்த டிஸ்கிரிப்ஷனுமே வந்து நல்லா நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இது ப்ரெக்னென்ட் உமனோ இல்லை பிரெஸ்ட் ஃபீட் பண்ணுற உமனோ யூஸ் பண்ணலாமான்னு சொல்லி எங்கேயுமே வந்து மென்ஷன் பண்ணிடல. அண்ட் இட்ஸ் பெட்டர் டு அவாய்ட் இட் இஃப் யூ ஆர் either pregnant or breastfeeding. ஒரு ட்ரம் ரோல் ஃபார் திஸ் ப்ராடக்ட். இப்போ கடைசியாக ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ப்ராடக்ட் வந்து பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சில்வர் கலர் இன்ஜெக்ஷன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு குட்டியாக சில்வர் கலர் கேப்புமே கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணுறப்பவே வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க இந்த ப்ராடக்ட் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி. இப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் டெமான்ஸ்ட்ரேட்டும் பண்ணி காமிச்சிருக்கேன். த டெர்மோகோ வந்து ஒரு செம இன்னோவேட்டிவான ஒரு பேக்கேஜிங்கில் வந்து அவங்களுடைய சீரம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்க்குறதுக்கு இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது. அண்ட் இன்ஜெக்ஷன் கிடையாது. இந்த மாதிரி ஒரு குட்டி கேப்போடு வருது. இங்கேருந்து தான் வந்து ப்ராடக்ட் வந்து டிஸ்பென்ஸ் ஆகும். ஸோ ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி கேப் வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு. இங்கே கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் அண்ட் க்ளோஸ்ன்றது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை ட்விஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அண்ட் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு யூஸ் திஸ். இந்த மாதிரி ஒரு பேக்கேஜிங்கில் நான் வந்து இது வரைக்கும் சீரம் பார்த்தது கிடையாது. ஸோ கம் லெட்ஸ் ஓப்பன் திஸ் ஆப். நான் உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் வந்து இதை எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் க்ளோஸ்ன்னு இருக்குது இல்லைங்களா. இங்கே கீழே பாருங்கள் ஒரு சில்வர் கலர் டாட் இருக்குது. ஸோ இப்போ நம்ம இந்த இன்ஜெக்ஷன் மாதிரி இருக்குது இல்லைங்களா, அந்த ப்ரெஸ்ஸிங் சிஸ்டம் வந்து நம்ம லைட்டாக இப்படி ஹோல்ட் பண்ணி ட்விஸ்ட் பண்ணணும். ஒரு லைட்டாக கிளிக் சத்தம் கேட்டுச்சு இல்லைங்களா. ஸோ இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா இந்த ப்ராடக்ட் வந்து வெளியே வர்றதுக்காக இது வந்து ஓப்பன் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ லைட்டாக எடுத்து கொஞ்சோன்னு இப்படி ப்ரெஸ் பண்ணி ப்ராடக்டை ஃபஸ்ட்டு வெளியே எடுக்கலாம். ஸோ அதுதான் ப்ராடக்ட் வெளியே டிஸ்பென்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து பார்க்குறதுக்கு ஒரு லைட்டாக க்ரீமி டெக்ஸ்சர் மாதிரி இருக்குது. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கனாக்கா க்ளீனாக வாஷ் பண்ண ஃபேஸில் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கொஞ்சோண்டு எடுத்து ஒரு பீ சைஸ் அமௌண்ட்டுக்கு எடுத்து நம்மளுடைய ஃபேஸில் வந்து சர்க்குலர் மோஷனில் வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இது வந்து பேட் ட்ரை பண்ணிவிட்டு என்னுடைய ஃபேஸில் வந்து அங்கங்கே டாட் மாதிரி வச்சுட்டு ஜென்ரலாக என்னுடைய ஸ்கின் மேலே நான் இது நல்லா மசாஜ் பண்ணிக்க போகிறேன். இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் நினைக்கிற ப்ராடக்ட்டு. ஸோ அங்கங்கே வச்சு போகிறேன். ஓகேங்களா. இப்போ இது வந்து மசாஜ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்து அந்த ப்ரிக்கிங் சென்சேஷன் மாதிரி ஃபீல் ஆகுது. இதை வந்து கண்ணுக்கிட்ட அப்ளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பி கேர்ஃபுல் when you are applying this product. இதை வந்து 2 to 3 times வந்து நம்மளுடைய ஸ்கின் கேரில் வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது வீக்லி வந்து 2 to 3 times வந்து நம்மளுடைய ஸ்கின் கேரில் இது வந்து ஆட் பண்ணிக்கணும். ஸோ நல்லா வந்து மசாஜ் பண்ணி முடிச்சாச்சு. ப்ராடக்ட் யூஸ் பண்ண முடிச்சிட்ட பிறகு நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு கேப்புமே போட்டுட்டு இதை வந்து கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் வந்து ஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. இது டைரெக்டாக வந்து சன்லைட்டில் வைக்கக்கூடாது, இல்லை வெயில் படுற இடத்துல வந்து வைக்கக்கூடாது. ஏன்னாக்கா இதில் வந்து வைட்டமின் சி இருக்குது.
வைட்டமின் சி வந்து சன்னுக்கு எக்ஸ்போஸ் ஆனாக்கா சீக்கிரமாக வந்து இந்த ப்ராடக்ட் கெட்டு போயிடும். அதனால் இது வந்து நம்ம கூல் அண்ட் ட்ரை பிளேஸில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். இந்த ப்ராடக்ட் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஸோ இங்கே வந்து மேலே 50,000 ppmன்றது வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த 50,000 ppmனா என்ன? நிறைய பேருக்கு வந்து ஒரு கொஸ்டின் இருக்கும். ppm உடைய ஃபுல் ஃபார்ம் என்னன்னாக்கா பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ அதாவது என்னன்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கப்பில் வந்து நான் தண்ணி எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து நான் ஒரு கலர் லிக்விட் சொல்யூஷன் வந்து ஆட் பண்ணுறேன். அந்த தண்ணியில் வந்து எவ்வளோ அந்த கலர் லிக்விட் சொல்யூஷன் ஆட் பண்ணுறன்றது தான் வந்து பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ இந்த ப்ராடக்டில் வந்து நம்மளுக்கு 50,000 ppm வைட்டமின் சி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்டில். ஸோ அதுதான் வந்து இதனுடைய டிஸ்கிரிப்ஷன். இது மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இவங்க ஸ்பெசிஃபை பண்ணி இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாக்ஸில். அதாவது என்னன்னாக்கா குளூட்டதையான், பேந்தனால் அண்ட் ஹைலரானிக் ஆசிட். ஸோ குளூட்டதைன் வந்து நம்மளுடைய ஸ்கின் செல்ஸை வந்து டேமேஜ் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். வைட்டமின் சி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அது வந்து ஸ்கின்னை வந்து பிரைட்டன் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதில் இருக்குது. பேந்தனால் வந்து இட் ஹெல்ப்ஸ் டு ஹைட்ரேட் அண்ட் அந்த மாய்ஸ்சரை வந்து ரீட்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஹைலரானிக் ஆசிடுமே வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் ப்ராப்பர்ட்டி உள்ள ஒரு ஆக்டிவ் தான், சரிங்களா? ஸோ இந்த ஆக்டிவ்ஸ் வச்சு தான் இந்த ப்ராடக்ட்டை வந்து க்யூரேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து யார் க்யூரேட் பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே கீழே வந்து பாருங்கள் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இட் இஸ் டிசைன் பை டெர்மட்டாலஜிஸ்ட். ஓகேவா? இட் இஸ் டிசைன் பை டெர்மட்டாலஜிஸ்ட். ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து 100% சேஃப் டு யூஸ் ஆன் யோர் ஸ்கின். பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின்ல வந்து ப்ராடக்ட் நல்லா அப்சர்வ் ஆகிடுச்சு. அண்ட் ஸ்டார்டிங் யூஸ் பண்ணும் போது மாத்திரம்தான் அந்த ப்ரிக்கிங் சென்சேஷன் இருந்துச்சு. இப்போ வந்து கம்ப்ளீட்டாக அந்த ப்ரிக்கிங் சென்சேஷன் இல்லை. அண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரிக்கிங் சென்சேஷன் வந்து ரொம்ப நேரத்துக்கு இருக்குது, அங்கங்கே வந்து அலர்ஜி மாதிரி இருக்குது, இட்ச் ஆகுது ரொம்ப, அந்த மாதிரி ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்துச்சுனாக்கா இமீடியட்டாக ப்ராடக்ட்டை வந்து வாஷ் பண்ணிவிடுங்க. அண்ட் தயவுசெய்து உங்களுடைய டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து கன்சல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். தோ இங்கே வந்து மேலே போட்டிருக்காங்க டிசைன்டு பை டெர்மட்டாலஜிஸ்ட்டுன்ட்டு. பட் ஆனால் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ஒத்து வரலனாக்கா தயவுசெய்து ஸ்டாப் பண்ணிவிடுங்க, கண்டினியூ பண்ணாதீங்க யூஸ் பண்ணுறதுக்கு. இல்லைனாக்கா ஒரு ஸ்மால் ஏரியாவில் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்து இட் இஸ் பெட்டர்ன்னு நான் வந்து ஃபீல் பண்ணுறேன். ஸோ ஆல்டர்னேட் டேஸில் நான் வந்து இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிவிட்டு இதனுடைய ரிவ்யூ எப்படி இருக்குதுன்றதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ திஸ் இஸ் day 2 of applying this serum. So this is day 3 of applying this serum. இந்த சீரமில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. இது வந்து க்ரீமியாக இருக்குது அண்ட் இட் இஸ் நான் ரன்னி. நிறைய சீரம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபேஸில் போட்ட உடனே தண்ணி மாதிரி அப்படியே சீக்கிரமாக கீழே வந்துடும், நிறைய வேஸ்ட் ஆகும் சீரம். பட் இது அது மாதிரி கிடையாது. அண்ட் இது எப்படி இருக்குதுனாக்கா லைட் வெயிட்டாக இருக்குது, குயிக்காக உங்களுடைய ஸ்கின்ல வந்து அப்சர்வ் ஆகுது மசாஜ் பண்ண உடனே. அண்ட் இட் இஸ் நான் ஸ்டிக்கி. தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் ஆஃப் த சீரம். இவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷன் படி இந்த சீரம் வந்து நைட் டைம் ஸ்கின் கேர் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் நான் என்னுடைய நைட் டைம் ஸ்கின் கேரில் வந்து நான் இதை இன்க்ளூட் பண்ணிக்கினேன். அண்ட் கூடவே வந்து மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருந்தாங்க சீரம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா.
அதுக்கு நான் வந்து செராவியோடைய இந்த மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து 2-3 வீக்ஸாகவே வந்து கொஞ்சம் ட்ரை ஸ்கின் இருந்தது. ஸோ அதனால வந்து நான் இந்த மாய்ஸ்சரைசர் வந்து ஆப்ட் பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட வந்து என்ன மாய்ஸ்சரைசர் இருக்குதோ நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம் யூஸ் பண்ணுறப்போ வந்து ஸ்லைட்டாக ப்ரிக்கிங் சென்சேஷன் இருந்தது. அஃப்கோர்ஸ் ஏன்னா அதில் வந்து மைக்ரோ நீடில்ஸ் இருக்குது. ஸ்லைட்டாக டிங்லிங் சென்சேஷன் அண்ட் அதை அப்ளை பண்ணும்போது மசாஜ் பண்ணும்போது என்னுடைய ஸ்கின் வந்து கொஞ்சம் வார்ம் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. அண்ட் இது அப்ளை பண்ணுறப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இன்ஸ்டன்ட் பிரைட்னஸ் கொடுத்தது. ஸ்கின் வந்து நல்லா ஈவன் டோன் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. அண்ட் ஸ்கின்னுமே வந்து நல்லா சாஃப்டாக ஃபார்ம் ஆன மாதிரி இருந்துச்சு எனக்கு. இந்த 1 வீக்கில் நான் 3 ஆல்டர்னேட்டிவ் டேஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த 3 டேஸ் யூஸ் பண்ணதில் எனக்கு வந்து இதுதான் ஃபீல் ஆச்சு. அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னால் வந்து ஒரு இடத்துல நல்லா பேட்ச் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இன்கேஸ் ஏதாவது இரிட்டேஷன் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுனாக்கா ஸ்டாப் பண்ணிவிடுங்க யூஸ் பண்ணுறத. ஹோப் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு ஒரு டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும் இந்த ப்ராடக்ட் பற்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய், see you all in the next video.